أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கடந்த வாரம் அப்பாசிய கலாபத்தின் முதல் கலீஃபாவாக பொறுப்பேற்ற அப்துல்லா சஃபாவின் ஆட்சிகால நிகழ்வுகளை பற்றி நம்ம மிக சுருக்கமாக பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு அப்பாசிய கலாபத்தின் இரண்டாவது கலீஃபாவாக பொறுப்பேற்ற அபு ஜாஃபர் மன்சூரின் ஆட்சிகால நிகழ்வுகளை நாம் மிக சுருக்கமாக தெரிந்து கொள்ளலாம். அப்பாசிய கலாபத்தின் முதல் கலீஃபாவாக இருந்த அபுல் அப்பாஸ் அப்துல்லா சஃபா ஹிஜ்ரி 136ஆம் ஆண்டு துல்ஹஜ் மாதத்தில் மரண தருவாயில் இருக்கும் பொழுது தனக்கு பிறகு தன்னுடைய சகோதரர் அபு ஜாஃபர் மன்சூரும் அவருக்கு பிறகு தன்னுடைய தந்தையின் சகோதரரான ஈசா பின் மூசா என்பவரும் கலீஃபாவாக பொறுப்பேற்பார்கள் என்று அவர் தனது இறுதி ஆவணத்தில் குறிப்பிட்டிருந்தார் என்பதை கடந்த வாரம் நாம பார்த்தோம். அதன்படி அவருடைய சகோதரர் அபு ஜாஃபர் மன்சூர் ஹிஜ்ரி 136ஆம் ஆண்டு துல்ஹஜ் மாத இறுதியில் ஆட்சி பொறுப்பேற்கிறார். அபு ஜாஃபர் மன்சூர் ஹிஜ்ரி 95ஆம் ஆண்டில் பிறந்தார் என்றும் ஹிஜ்ரி 101ஆம் ஆண்டில் பிறந்தார் என்றும் இரு மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கின்றன. இவருடைய தாயார் சலமா என்பவர் பர்பர் இனத்தை சார்ந்த ஒரு அடிமை பெண். அபு ஜாஃபர் மன்சூர் மிக சிறந்த ஒரு இலக்கியவாதியாகவும் இஸ்லாமிய சட்ட நூல்களை கற்றவராகவும் இருந்தார். அபு ஜாஃபர் தன் இளம் வயதில் கல்வி கற்பதில் மிகவும் ஆர்வம் உள்ளவராக இருந்ததனால இஸ்லாமிய ஆட்சி பகுதிகளில் உள்ள பல கல்விக்கூடங்களை தேடி செல்கிறார் அவர். அவ்வாறு செல்லும் பொழுது ஒரு இடத்துக்கு வருகிறார். அங்குள்ள காவலர் மன்சூரிடம் 2 திர்ஹம் கல்வி வரி செலுத்தினால் மட்டுமே உமக்கு இங்கே இடம் உண்டு, இல்லை என்றால் உமக்கு இங்கே தங்க இடம் கிடைக்காது என்று உறுதியாக கூறிவிடுகிறார் அந்த காவலர். அதற்கு அபு ஜாஃபர் மன்சூர், நான் ஹாஷிம் வம்சத்தை சேர்ந்தவர், அது மட்டுமல்ல இறை தூதரின் தந்தையின் சகோதரர் வழி வந்தவன், அதாவது இப்னு அப்பாஸ் பரம்பரையில் வந்தவன் என்று கூறுகிறார். அப்பொழுது அந்த காவலாளி அவரை உள்ளே செல்ல அனுமதிக்கவில்லை. மறுபடியும் அபு ஜாஃபர், நான் குர்ஆனை நன்கு கற்றறிந்தவன், இஸ்லாமிய சட்டங்களை கற்று தேர்ந்தவன் என்று கூறுகிறார். காவலர் எதற்கும் அசைந்து கொடுக்காத நிலையில கடைசியாக வேறு வழி இல்லாமல் 2 திர்ஹம் கொடுத்து அந்த கல்விக்கூடத்திற்கு செல்கிறார் அபு ஜாஃபர். அன்றைய தினமே அவர் ஒரு முடிவுக்கு வந்து விடுகிறார், இவ்வுலக வாழ்க்கைக்கு பணம் முக்கியம், அதை திரட்டியே ஆக வேண்டும் என்று. அபு ஜாஃபர் மன்சூருடைய தந்தையின் 2 சகோதரர்களான அப்துல்லா பின் அலி மற்றும் சுலைமான் பின் அலி ஆகிய இந்த இருவரும் உமையாக்களுக்கு எதிராக செய்த அராஜக செயல்களை பற்றி நாம் ஏற்கனவே பாகம் 136இல் கூறியிருக்கிறோம். இருந்தாலும் இப்பொழுது மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். கலிஃபா அபு ஜாஃபர் மன்சூருடைய தந்தையின் சகோதரர் அப்துல்லா பின் அலி என்பவர் 2ஆம் மர்வான் ஆட்சி காலத்தில் ஒரு பெரும் படையுடன் டமாஸ்கஸுக்குள் நுழைந்து இனப்படுகொலைக்கு உத்தரவிடுகிறார். பிறகு உமையா கலிஃபாக்களின் அடக்க ஸ்தலங்களை தோண்டி தங்களுடைய வெறியை தீர்த்துக் கொள்கிறார்கள். உமையாக்களின் இறுதி கலிஃபாவான 2ஆம் மர்வான் மீது திடீர் தாக்குதல் நடத்தி இறுதியில் அவரும் கொல்லப்படுகிறார். அதுபோல அப்துல்லா பின் அலியின் மற்றொரு சகோதரரான சுலைமான் பின் அலி என்பவர் பஸ்ராவில் உமையாக்களை கொன்று இறுதியில் அவர்கள் உடல்களை சாலை ஓரங்களில் வீசி எறிந்தார்கள் என்ற தகவல்களை நம்ம அந்த பகுதியில பார்த்தோம். இந்த அப்துல்லா பின் அலி தான் அபுல் அப்பாஸ் சஃபா இறப்பதற்கு முன்பே சைபா என்ற இடத்தில் ஏற்பட்ட கிளர்ச்சியை அடக்குவதற்காக ஒரு பெரும் படையுடன் சென்றிருந்தார். அபுல் அப்பாஸின் இறுதி ஆவணத்தின்படி இப்போ அபு ஜாஃபர் ஆட்சி பொறுப்பேற்ற விஷயத்தை சைபாவில் இருந்த அப்துல்லா பின் அலிக்கு தெரிவிக்கப்படுகிறது. இப்பொழுது அவர் மிகவும் கொதித்து போகிறார். அவரை மக்களை திரட்டி சொல்றாரு, உமையாக்களை எதிர்க்கும் படைகளுக்கு தலைமை ஏற்கும் துணிச்சல் யாருக்குமே இல்லாத நிலையில
அபுல் அப்பாஸ் எங்களிடம் கூறினார், உமையாக்களை எதிர்க்கும் படைகளுக்கு தலைமையேற்றுச் செல்பவர் தான் எனக்கு பிறகு கலிஃபாக ஆவார் என்று. நான் துணிச்சலுடன் முன்வந்தேன். இரண்டாம் மர்வானையும் மற்ற உமையாக்களின் தலைவர்களையும் தோற்கடித்தவன் நான் தான். ஆனா இப்போ அபுல் அப்பாஸ் எனக்கு துரோகம் செய்து விட்டார் என்று அப்துல்லா பின் அலி மக்களிடம் கூறியவுடனே அந்த மக்கள் அப்துல்லா பின் அலிக்கு அடுத்த கலிஃபாவாக வாக்குறுதி அளிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதன் பிறகு அப்துல்லா பின் அலி அபு ஜாஃபருக்கு எதிராக கிளர்ச்சி செய்ய முடிவெடுத்து மக்களை ஒன்று திரட்டுகிறார். இந்த நேரத்தில் அபு முஸ்லிமின் மனநிலை எவ்வாறு இருந்தது என்பதை பார்ப்போம். அபு முஸ்லிம் வேறு வழி இல்லாததால் அபு ஜாஃபரை கலீஃபாக ஏற்று வாக்குறுதி அளிக்கிறார். அபு ஜாஃபரும் பெரும் மரியாதையுடன் அபு முஸ்லிமுக்கு விருந்தளித்து அவரை மிகவும் பாராட்டி பேசுகிறார். அந்த நேரத்தில் தான் அப்துல்லா பின் அலி மக்களை திரட்டி அபு ஜாஃபருக்கு எதிராக கிளர்ச்சியில் ஈடுபட்டிருப்பதாக தகவல் வருது. இப்போ அபு ஜாஃபர் அபு முஸ்லிமிடம் சொல்கிறார், அப்துல்லா பின் அலி நமக்கு மிக பெரும் ஆபத்தாக இருப்பார் என்று தோன்றுகிறது அப்படின்னு அபு ஜாஃபர் சொன்ன உடனே அபு ஜாஃபரின் கவலையை போக்க அபு முஸ்லிம் முன்வருகிறார். அதனால அபு ஜாஃபர் அப்துல்லா பின் அலிக்கு எதிராக போரிட அபு முஸ்லிமை தன் படை தளபதியாக நியமிக்கிறார். இப்போ அப்துல்லா பின் அலி அபு முஸ்லிம் இந்த இரு படைகளுக்கும் இடையே போர் நடக்கிறது. போர் பல மாத காலம் நீடிக்கிறது. இறுதியில் ஹிஜ்ரி 137ஆம் ஆண்டு ஜமாத்துல் ஆகிர் மாதம் 7வது நாள் அன்று அப்துல்லா பின் அலி தோற்கடிக்கப்படுகிறார். உடனே படை முகாமிலிருந்து வெளியேறிய அப்துல்லா பின் அலி பஸ்ராவின் ஆளுநராக இருந்த தன் சகோதரர் சுலைமான் பின் அலியிடம் தஞ்சம் புகுந்து தலைமறைவாக வாழ்ந்து வருகிறார் அப்துல்லா பின் அலி. அதன் பிறகு அபு ஜாஃபர் சுலைமான் பின் அலியை ஆளுநர் பதவியில் இருந்து நீக்கம் செய்துவிட்டு அவருக்கு மன்னிப்பு வழங்கப்பட வேண்டும் என்றால் அப்துல்லா பின் அலியை உடனே அழைத்து வந்து தன்னிடம் ஒப்படைக்கும்படி உத்தரவிடுகிறார் கலீஃபா அபு ஜாஃபர். இப்போ வேறு வழி இல்லாததால் சுலைமான் தன் சகோதரர் அப்துல்லா பின் அலியை அழைத்து வந்து அபு ஜாஃபரை சந்திக்கிறார்கள். இப்போ அபு ஜாஃபர் அப்துல்லா பின் அலியை சிறையில் அடைக்கிறார். அதன் பின் அவர் கொல்லப்படுகிறார். அப்துல்லா பின் அலியோடு நடந்த போரில் அவர் தோல்வி அடைந்து அவருடைய மக்கள் சிதறி ஓடிய போது அந்த மக்களின் பொருட்கள் முழுவதும் அபு முஸ்லிம் படை வீரர்களால் சூறையாடப்படுகிறது. இந்த தகவலை தெரிந்து கொண்ட கலீஃபா அபு ஜாஃபர் போரில் கிடைத்த அந்த விலை மதிப்பு மிக்க பொருட்களை கணக்கெடுத்து வர சொல்லி ஒரு அதிகாரியை அந்த போர் முகாமிற்கு அனுப்பி வைக்கிறார். அபு ஜாஃபரின் இந்த செயலை கண்டு அபு முஸ்லிம் அதிருப்தி அடைகிறார். இதனை புரிந்து கொண்ட அபு ஜாஃபர் இது விஷயமாக பேசி தீர்த்துக் கொள்ளலாம் என்று கூறி தன்னை வந்து சந்திக்கும்படி அபு முஸ்லிமுக்கு தகவல் அனுப்புகிறார் அபு ஜாஃபர். ஆனால் அபு முஸ்லிம் நேரில் கலீஃபாவை சந்திக்க வராமல் கடிதம் மூலம் இவ்வாறு பதில் அனுப்புகிறார். உங்கள் எதிரிகள் அனைவரையும் நான் அடக்கிவிட்டதுனால இப்ப நான் உங்களுக்கு தேவைப்படாதவனாகிவிட்டேன். சரி, நீங்கள் இப்பொழுது என்னை தன்னிச்சையாக செயல்பட விட்டுவிட்டால் தொடர்ந்து நான் உங்களுக்கு பணிந்து எனது வாக்குறுதியை பாதுகாப்பேன். மாறாக நீங்கள் என்னை சீண்டினால் நான் உங்களுக்கு அளித்த வாக்குறுதி செல்லாது என்று அறிவித்துவிட்டு மக்களை திரட்டி உங்களுக்கு எதிராக கிளர்ச்சியில் ஈடுபடுவேன் என்று தனது பதிலில் கூறுகிறார் அபு முஸ்லிம். இப்போ அபு முஸ்லிமின் கடிதத்திற்கு மிகவும் மென்மையாகவும் அதே நேரத்தில் கண்டிப்புடனும் ஒரு பதில் கடிதம் அனுப்புகிறார் அபு ஜாஃபர். அதில் அவர், உமது அரச விசுவாசத்திலும் பணிவிலும் எமக்கு எந்த சந்தேகமும் இல்லை. நம்பிக்கைக்குரிய அனைத்து தகுதிகளும் உம்மிடம் இருக்கின்றன. ஆனால் இப்பொழுது உமது மனதிற்குள் ஷைத்தான் சந்தேக விதைகளை ஊன்றிவிட்டான். எல்லா சந்தேகங்களையும் விட்டு விலகி நீர் உம்மை தூய்மையாக்கிய பின் நீர் என்னிடம் வந்தால் அது உமக்கு நன்மையாக முடியும் என்று பதில் அனுப்புகிறார் கலீஃபா அபு ஜாஃபர். இப்போ கடிதத்தை படித்த அபு முஸ்லிம் தன் நெருங்கிய ஆதரவாளர்களோடு கலந்து ஆலோசிக்கிறார். அதற்கு அந்த ஆதரவாளர்கள், நீங்கள் கலீஃபாவை சந்திக்க போக வேண்டாம், உங்களை அவர் கொன்று விடுவார் என்று கூறுகிறார்கள். இப்போ அபு முஸ்லிம் அபு ஜாஃபரின் மனநிலையையும்
அங்குள்ள சூழல்களையும் அறிந்து வருவதற்காக தனக்கு மிகவும் நம்பிக்கையாக இருக்கும் தன்னுடைய மூத்த அமைச்சர் அபு இஷாக் காலித் என்பவரை அனுப்பி வைக்கிறார். இப்போ அபு இஷாக் காலித்தை அன்போடு வரவேற்கிறார்கள் அபு ஜாஃபரின் அமைச்சர்கள். அதன் பிறகு அவர் அபு ஜாஃபரை சந்திக்கிறார். இப்போ அபு ஜாஃபர் தனது சாதுரியமான வார்த்தைகளால் அவரிடம் கூறுகிறார், அபு முஸ்லிமை இங்கு வர செய்யுங்கள். அவ்வாறு நீர் செய்யும் இந்த உதவிக்கு கைமாறாக உம்மை குரோசானின் ஆளுநராக நியமிக்கிறேன் என்று கூறுகிறார். கலிஃபாவின் இந்த ஆசை வார்த்தைக்கு மயங்கிய அந்த அமைச்சர் அபு முஸ்லிமிடம் சென்று சூழ்நிலை மிகவும் சாதகமாகத்தான் இருக்கிறது என்று கூறி அபு முஸ்லிமை கலிஃபாவை சந்திக்க அனுப்பி வைக்கிறார் அந்த அபு இஷாக் காலித். இருந்தாலும் முன்னெச்சரிக்கையாக அபு முஸ்லிம் தன்னோடு 3000 வீரர்கள் கொண்ட ஒரு படையுடன் அபு ஜாஃபரை சந்திக்க வருகிறார். இப்போ கலிஃபாவை சந்திக்க வந்த அபு முஸ்லிமை மிகவும் சிறப்பான முறையில் வரவேற்று அவரை கலிஃபாவின் இருப்பிடத்திற்கு அழைத்துச் செல்கிறார்கள் அபு ஜாஃபரின் அமைச்சர்கள். அங்கே அபு ஜாஃபர் திரைக்கு பின்னால் சில வீரர்களை மறைவாக நிறுத்தி வைத்திருக்கிறார். இப்போ அபு முஸ்லிம் அபு ஜாஃபர் இருவரும் சந்தித்து உரையாடுகிறார்கள். பேச்சுவார்த்தை முதலில் சுமூகமாகத்தான ஆரம்பமாகிறது. பேச்சின் இடையில் அப்துல்லா பின் அலியிடமிருந்து அபு முஸ்லிம் கைப்பற்றிய 2 விலை உயர்ந்த வாள்களை பற்றி அவரிடம் கேட்கிறார் அபு ஜாஃபர். அதில் ஒன்று அப்பொழுது அபு முஸ்லிமிடம் இருந்தது. உடனே அதை அபு ஜாஃபரிடம் ஒப்படைக்கிறார் அபு முஸ்லிம். அதன் பிறகு அபு ஜாஃபர் அபு முஸ்லிமின் செயல்பாடுகள் குறித்த சில குற்றச்சாட்டுகளை கூறுகிறார். முதலில் பணிவுடனும் கண்ணியத்துடன் பேச ஆரம்பிக்கிறார் அபு ஜாஃபர். பிறகு இருவர்களுக்கும் இடையே வாக்குவாதம் முற்றுகிறது. சிறிது நேரத்தில் அபு ஜாஃபரின் கோபம் படிப்படியாக அதிகரிப்பதை அறிந்து கொண்ட அபு முஸ்லிம் தனது உயிருக்கு இனிமேல் பாதுகாப்பில்லை என்பதை உணர்கிறார். அதன் பிறகு அவர் துணிச்சலுடன் பதில் சொல்கிறார், நீங்கள் எதை செய்ய நினைக்கிறீர்களோ அதை செய்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை தவிர நான் யாருக்கும் அஞ்சப்போவதில்லை என்று அபு முஸ்லிம் கூறிய அடுத்த கணம் அபு ஜாஃபர் தன் கைகளை தட்டுகிறார். திரைமறைவிலிருந்து வெளிப்பட்ட அந்த வீரர்கள் கண்ணிமைக்கும் நேரத்தில் அபு முஸ்லிம் மீது திடீர் தாக்குதல் நடத்தி அவரை கொன்று விடுகிறார்கள். இது நடந்தது ஹிஜ்ரி 137ஆம் ஆண்டு ஷாபான் மாதம் 25ஆம் நாள். அபு முஸ்லிம் கொல்லப்பட்ட பிறகு அபு ஜாஃபரின் அமைச்சர்களில் ஒருவர் வெளியே வந்து அபு முஸ்லிம் அழைத்து வந்த அந்த படை வீரர்களை பார்த்து சொல்றாரு, உங்களுடைய அமீர், அதாவது அபு முஸ்லிம் அமீருல் முஃமினீனுடன், அதாவது கலிஃபாவுடன் சில நாட்கள் இங்கே தங்கி இருக்க முடிவு செய்திருக்கிறார். அதனால நீங்க திரும்பி செல்லலாம் என்று கூறி அவர்களை அனுப்பி விடுகிறார் அந்த அமைச்சர். இந்த நேரத்தில் நாம் பகுதி 136 தெரிந்து கொண்ட ஒரு தகவலை மறுபடியும் இப்பொழுது ஞாபகப்படுத்துகிறேன். அதாவது ஹிஜ்ரி 131ஆம் ஆண்டின் துல்ஹஜ் மாதத்தில் ஒரு நாள் அப்பாசியர்களும் அவலியர்களும் ஒரு வீட்டில் ஒன்று கூடுகிறார்கள். அந்த கூட்டத்தில் நப்சுல் சாக்கியா, அதாவது தூய்மையானவர் என்று வரலாற்றில் அழைக்கப்படும் ஹசன் ரலியல்லாஹு அவர்களின் வழி தோன்றலான முகமது பின் அப்துல்லா பின் ஹசன் முக்தனா என்பவரே அபு ஜாஃபர் மன்சூர் உட்பட அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைவரும் அடுத்த புதிய கலிஃபாவாக ஒரு மனதோடு தேர்வு செய்கிறார்கள் என்ற தகவலை நாம் அந்த பகுதியில் பார்த்தோம். ஆனா அவர்கள் அவ்வாறு செய்து கொண்ட ஒப்பந்தத்தை மீறி அபுல் அப்பாஸ் சஃபா கலிஃபாவாக பொறுப்பேற்றுக் கொள்கிறார். பிறகு அவர் தன் ஆட்சி காலத்திலேயே அவலியர்களுக்கு வரிசுகளும் பணமும் கொடுத்து அவர்கள் கிளர்ச்சியில் ஈடுபடாமல் பார்த்து கொண்டார். ஆனால் இப்பொழுது ஆட்சி பொறுப்பேற்றுள்ள அபு ஜாஃபர் மன்சூர் முதல் வேலையாக அவலியர்களுக்கு முன்னாள் கலிஃபா சஃபா கொடுத்து வந்த எல்லா பொருள் உதவிகளையும் முழுவதுமாக நிறுத்திவிடுகிறார். இப்போ அபு ஜாஃபரின் மனநிலையை நன்கு புரிந்து கொண்ட நப்சுல் சாக்கியா என்ற முகமதுவின் தந்தையான அப்துல்லா பின் ஹசன் முக்தன்னா தன்னுடைய 2 மகன்கள் முகமது மற்றும் இப்ராஹிம் ஆகியோரை அபு ஜாஃபருக்கு பயந்து தலைமறைவாக அவர்களை பாதுகாத்து வருகிறார். அபு ஜாஃபரினால் வாக்குறுதி அளிக்கப்பட்ட இந்த முகமது தான், அதாவது முகமது பின் அப்துல்லா தான் முகமது மஹதி என்ற பெயரில் அழைக்கப்படுகிறார்.
நாமும் பெயர் குழப்பத்தை தவிர்ப்பதற்காக இவரை முகமது மஹதி அல்லது மஹதி என்றும் இவருடைய சகோதரரை இப்ராஹிம் என்று இனிமேல் அழைப்போம். அபு ஜாஃபர் கலிஃபாவாக பொறுப்பேற்ற ஹிஜ்ரி 136ஆம் ஆண்டில் அவர் ஹஜ்ஜுக்கு சென்ற போதுதான் அங்கு அவர் மகதியை குறித்து விசாரிக்கிறார். ஆனால் அந்த மக்கள் யாருக்கும் மகதியை பற்றி தெரியவில்லை. காரணம், மகதியும் இப்ராஹிமும் அந்த காலகட்டத்தில் தலைமறைவாக இருந்தார்கள். அதன் பிறகு மன்சூர் அந்த இரு சகோதரர்களையும் தேடி கண்டுபிடிக்கும் முயற்சியில் ஈடுபடுகிறார். ஆனால் அவர்கள் சிக்கவில்லை. நாட்கள் செல்ல செல்ல மகதி குறித்த சிந்தனை கலிஃபாவை ஆட்டி படைக்கிறது. அதன் பிறகு மன்சூர் மகதியின் தந்தையான அப்துல்லா பின் ஹசன் முத்தனாவுக்கு அவருடைய மகன்கள் இருவரையும் தன் முன் கொண்டு வரும்படி நெருக்கடி கொடுக்கிறார் கலிஃபா மன்சூர். இப்போ அப்துல்லா பின் ஹசன் முத்தன்னா அபு ஜாஃபருடைய தந்தையின் சகோதரரான சுலைமான் பின் அலியிடம் தன் மகன்களை கலிஃபா முன் நிறுத்துவது பற்றி ஆலோசனை கேட்கிறார். அதற்கு அவர், அபு ஜாஃபருக்கு மன்னிக்கும் மனம் இருந்திருந்தால் அவர் தன் தந்தையின் சகோதரரை, அதாவது அப்துல்லா பின் அலியை மன்னித்திருப்பாரே, அவர் மீது அக்கிரமங்களை ஏறி இருக்க மாட்டாரே என்று கூறுகிறார் சுலைமான் பின் அலி. அதன் பிறகு தன் மகன்களின் பாதுகாப்பில் இன்னும் அதிக அளவு எச்சரிக்கையுடன் இருக்க ஆரம்பிக்கிறார் அப்துல்லா பின் ஹசன் முத்தன்னா. இப்போ ஹிஜாஸ் பகுதி முழுவதும் ஒற்றர்களை நியமித்து தேடுகிறார் அபு ஜாஃபர். மகனின் இருப்பிடத்தை தெரிந்து கொள்ளும் நோக்கத்தோடு போலியான பெயர்களில் பல்வேறு கடிதங்களை அப்துல்லா பின் ஹசன் முத்தனாவுக்கு அனுப்பி வைக்கிறார் மன்சூர். ஹிஜாஸ் பகுதியில் தலைமறைவாக இருந்த அந்த சகோதரர்கள் அங்கு இப்போ நெருக்கடி அதிகமானவுடன் பஸ்ராவுக்கு சென்று அங்கு தலைமறைவாக இருக்கிறார்கள். அதன் பிறகு அபு ஜாஃபர் தன் ஒற்றர்கள் மூலம் அவர்கள் பஸ்ராவுக்கு சென்று விட்டார்கள் என்ற தகவல் அறிந்து கொள்கிறார். உடனே அவரும் பஸ்ராவுக்கு கிளம்புகிறார். இப்போ அபு ஜாஃபர் பஸ்ரா வரும் செய்தியை அறிந்து கொண்ட அந்த சகோதரர்கள் பஸ்ராவிலிருந்து தப்பித்து ஈராக்கில் உள்ள ஏடன் என்ற நகருக்கு செல்கிறார்கள். பிறகு அங்கு தங்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று தெரிந்து கொண்ட அந்த சகோதரர்கள் சிறிது காலம் இந்தியாவை ஒட்டியுள்ள சிந்து பகுதியில் தங்கியிருக்கிறார்கள். அதன் பிறகு அவர்கள் கூஃபாவுக்கு செல்கிறார்கள். இப்போ ஹிஜ்ரி 140ஆம் ஆண்டின் ஹஜ்ஜி காலம் வருகிறது. இப்போ அந்த சகோதரர்கள் கூஃபாவிலிருந்து மதினாவுக்கு வந்து விடுகிறார்கள். அதே நேரத்தில் தான் அபு ஜாஃபரும் ஹஜ்ஜிக்காக அங்கு வருகிறார். ஒரு கட்டத்தில் ஹஜ்ஜின் கடமைகளை நிறைவேற்றும் போது அபு ஜாஃபரும் மாறுவேடத்தில் இருந்த அந்த சகோதரர்களும் மிக அருகிலேயே இருந்தார்கள். ஆனால் அபு ஜாஃபரால் அவர்களை அடையாளம் காண முடியவில்லை. இப்போ அந்த ஹஜ்ஜி காலம் முடிந்த பிறகு மறுபடியும் அப்துல்லா பின் ஹசன் முத்தனாவை வரவழைத்து அவர்களுடைய மகன்களை ஒப்படைக்கும்படி வற்புறுத்துகிறார் கலிஃபா மன்சூர். வழக்கம் போல் அவர் தனக்கு தெரியாது என்று கூறுகிறார். ஆனால் இந்த தடவை அவரை கைது செய்து சிறையில் அடைக்கிறார் மன்சூர். இப்போ மதினாவின் ஆளுநராக இருந்த ரஃபாக் என்பவர் அப்துல்லா பின் ஹசன் முத்தனாவின் உறவினர்கள் அனைவரையும் தேடி கண்டுபிடித்து அவர்களை கைது செய்து சிறையில் அடைக்கிறார். இவ்வாறாக மதினாவில் கைது செய்யப்பட்டவர்களில் பலர் அதன் பிறகு 4 ஆண்டுகள் வரை, அதாவது ஹிஜ்ரி 144ஆம் ஆண்டு வரை சிறையில் அடைக்கப்பட்டார்கள். சுருக்கமாக சொன்னால் இந்த காலகட்டத்தில் அவலியர்களும் ஃபாத்திமியாக்களும் ஒன்று சிறையில் இருந்தார்கள் அல்லது தலைமறைவாக இருந்தார்கள். இப்போ ஹிஜ்ரி 144ஆம் ஆண்டின் ஹஜ்ஜை நிறைவேற்றிய கலிஃபா மன்சூர் ஈராக்கிற்கு திரும்பும் பொழுது கைதிகள் அனைவரையும் ஈராக்கிற்கு அனுப்பி வைக்கும்படி மதினாவின் ஆளுநருக்கு உத்தரவிடுகிறார். இப்போ கைதிகள் அனைவரும் 2 பேராக சேர்த்து விலங்கிடப்பட்டு சங்கிலிகளால் கட்டி பாதுகாப்பு வீரர்கள் புடைசூழ ஈராக்கிற்கு அனுப்பி வைக்கிறார் ஆளுநர் ரஃபாக். அவ்வாறு கைதிகள் செல்லும் வழியில ஒரு இடத்துல மகதியும் இப்ராஹிமும் நாடோடிகள் வேடத்தில் வந்து அந்த கூட்டத்தில் கைதியாக அழைத்துச் செல்லப்பட்ட தன் தந்தையிடம் அபு ஜாஃபருக்கு எதிராக மக்களை திரட்டி கிளர்ச்சி செய்வதற்கு ஒப்புதல் கேட்கிறார்கள் அந்த சகோதரர்கள். அதற்கு அப்துல்லா பின் ஹசன் முத்தன்னா அதற்கான நேரம் இன்னும் வரவில்லை, அவசரப்பட வேண்டாம் என்று கூறிவிடுகிறார். இப்போ கைதிகள் அனைவரும் ஈராக் வந்து சேர்ந்த பிறகு மகதி தன் சகோதரர் இப்ராஹிமை
குராசானுக்கு அனுப்பி வைத்து ஈராக் மற்றும் குராசான் மக்களிடம் அப்பாசியர்களை எதிர்க்க ஆதரவு திரட்டுகிறார். இப்ராஹிம் குராசான் வந்த பிறகு அந்த மக்கள் மகதியின் ஆதரவாளராக மாறிவிடுகிறார்கள். பிறகு கிளர்ச்சியில் ஈடுபட திட்டம் தீட்டுகிறார்கள். இப்போ இந்த சதி திட்டத்தை குராசான் ஆளுநர் தன் ஒற்றர் மூலம் அறிந்து பிறகு அதை கலிஃபா அபு ஜாஃபருக்கு தெரிவிக்கிறார். இனிமேலும் தாமதிக்க கூடாது என்று எண்ணிய கலிஃபா மன்சூர் மகதியின் தந்தை அப்துல்லா பின் ஹசன் முக்தனாவையும் அவருடைய சகோதரர்களையும் மற்றுமுள்ள அவருடைய நெருங்கிய உறவினர்களையும் சித்திரவதை செய்து கொன்றுவிட உத்தரவிடுகிறார் கலிஃபா அபு ஜாஃபர் மன்சூர். அவ்வாறு அவர்கள் அனைவரும் சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்பட்டார்கள். அதுபோல ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வம்சாவளியில் உள்ள நிரபராதிகள் பலரையும் ஈவு இரக்கமின்றி கொலை செய்ய உத்தரவிடுகிறார் மன்சூர். இவ்வாறாக நடந்து முடிந்த இந்த ஃபாத்திமியாக்களின் கொலைகளோடு ஒப்பிடும் பொழுது யசீத் பின் முஆவியா ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களை கர்பலாவில் கொலை செய்த நிகழ்வை மிக சாதாரணமாகவே கருத வேண்டியிருக்கிறது என்று வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறார்கள். அபலியர்களும் ஃபாத்திமியாக்களுக்கும் எதிராக இந்த உமையாக்கள் வன்முறையை கையில் எடுத்து செயல்பட்டார்கள் தான். ஆனால் வெறும் சந்தேகங்களை மட்டும் காரணமாக வைத்துக் கொண்டு அவர்கள் எவரையும் கொலை செய்யவில்லை. போர்க்களத்தில் தங்களை எதிர்த்து போரிட்ட அபலியர்களை மட்டும்தான் உமையாக்களால் கொல்லப்பட்டார்கள். அப்பாசியருடன் உறவாக இருப்பதை விட உமையாக்களின் எதிரியாக இருப்பது அபலியர்களுக்கு பாதுகாப்பாக இருந்தது என்று வரலாற்று ஆசிரியர்கள் பதிவிட்டிருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த வாரம் இதன் தொடர்ச்சியாக மதீனாவில் முகமது மஹதி செய்த கிளர்ச்சியை பற்றியும் ஹனபி இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு ஆட்சியாளர்களால் ஏற்பட்ட சோதனைகளை பற்றியும் நாம மிக சுருக்கமாக தெரிந்து கொள்ளலாம். இப்பொழுது நாம் எதை கேட்டோமோ அதை புரிந்து கொண்டு அதை நினைவில் வைத்துக் கொள்ளும் சக்தியை வல்ல ரஹ்மான் நமக்கு தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.